நம்மள எத்தனை பேருக்கு இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா நாம என்ன பண்றோம்? மோட்டிவேஷனுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம காத்துட்டு இருக்க போறதில்ல, நாம உருவாக்க போறோம். ஒன்னா சேர்ந்து இப்பவே உங்களுக்காக ஒரு உறுதியான டிசிப்ளின் சிஸ்டமா நாம கட்டமைக்க போறோம். இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா உள்வாங்கி பாருங்க. வெற்றிங்கிறது ஒரு ஈவென்ட் கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். நாம இன்னைக்கு உருவாக்க போறதும் அதுதான். ஒரு பழக்கத்துக்கு அப்புறம் இன்னொன்னு உங்க வெற்றிக்கான அஸ்திவாரத்தை இப்போவே போட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்க கையில வெறும் நோட்ஸ் இருக்காது. உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு உண்மையான வேலை செய்யற ஒரு திட்டம் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு நீங்க தயாரா? சரி, வாங்க முதல் தடையா உடைப்போம். எனக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா சரியான நேரம் வரட்டும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் டிசிப்ளினோட முதல் எதிரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? டிசிப்ளின்ங்கிறது ஒரு ஃபீலிங் கிடையாது, அது ஒரு ஸ்கில். நம்ம உடம்புல இருக்கிற மசில் மாதிரி அதையும் பயிற்சி செஞ்சு வளர்க்க முடியும். விஷயம் ரொம்ப சிம்பிள். உணர்ச்சிகளை நம்புறதை நிறுத்திட்டு செயல்களை நம்ப ஆரம்பிக்கணும். நம்ம மூளைக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, ஆக்ஷன் மட்டும்தான் தேவைன்னு நம்ம கத்துக் கொடுக்க போறோம். சூப்பர். இப்போ உங்களுக்கு இந்த 3 கருவிகள் தேவை. ஒரு நோட்புக், ஒரு பேனா, அப்புறம் உங்க ஸ்மார்ட் போன். ஆமா, நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். இந்த 3 பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டு ப்ளே பண்ணுங்க. உங்க ஒரு நாளோட மிக முக்கியமான மணி நேரம் எதுன்னு கேட்டா அது முதல் மணி நேரம் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹவரை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா மீதி நாள் முழுக்க நீங்க தான் வின்னர். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நம்பர் தான் உங்களுடைய ரகசிய ஆயுதம். நாம மெல் ராபின்ஸோட 5 செகண்ட் ரூல தான் பயன்படுத்த போறோம். அதாவது நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அது செய்யறதுக்கு உங்களுக்கு 5 செகண்ட் தான் டைம். அதுக்குள்ள உங்க மூளை உங்களை தடுத்து நிறுத்திடும். சோ 5 4 3 2 1 செஞ்சிடுங்க. இப்போ உங்க நோட் புக்கை எடுங்க, காலைன்னு தலைப்பு போடுங்க, அதுக்கு கீழே இந்த 3 விதிகளையும் எழுதுங்க. இது வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல, உங்க நாளோட முதல் வெற்றிக்கான வழிகாட்டி. 5 செகண்ட்ல எழுந்திருக்கிறது ஒரு உடனடி வெற்றி. குளிர்ந்த தண்ணி உங்க உடம்ப தட்டி எழுப்போம். 3 வேளை எழுதுறது உங்க மனசுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இதை எழுதுங்க, இதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் தெரியும். ஒரு பெரிய பயமுறுத்துற வேலை நம்மள முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அது நாள் முழுக்க நம்ம மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம அந்த அரக்கனை வீழ்த்த போறோம். ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வேலையை தள்ளி போடுறது அந்த வேலையை செய்யறதை விட அதிக மன ஆற்றல் எடுத்துக்கும். அதனால நாம அதை வெறும் 25 நிமிஷம் முழு கவனத்தோட செஞ்சு முடிக்க போறோம். அவ்வளவுதான். உங்க நோட் புக்ல நாளைக்கு நீங்க தள்ளி போட அதிக வாய்ப்பு இருக்கிற அந்த ஒரு வேலையை எழுதுங்க. அதுக்காக வெறும் 25 நிமிஷம் ஒதுக்குனா போதும். தொடங்குறது தான் கஷ்டம், நாம அதை இப்போ உடைச்சிட்டோம். இப்போ நாம எதிரியோட கோட்டைக்குள்ளேயே போய் சண்டை போட போறோம். உங்க மன உறுதிங்கிறது லிமிட்டட் தான். வர ஒவ்வொரு தேவையில்லான நோட்டிபிகேஷனும் உங்க கவனத்தை திருடுற ஒரு திருடன் மாதிரி. நம்ம கவனத்தை நாம தான் பாதுகாக்கணும். நேர்மையா ஒரு நிமிஷம் யோசிங்க. எந்த ஆப் உங்க நேரத்தையும் எனர்ஜியையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம புரிஞ்சுக்கிட்டு இருக்கு? உங்க மனசுல ஒரு பேர் வந்திருக்கும் இல்லையா? இப்போவே உங்க போனை எடுங்க, தயங்காதீங்க. அந்த ஆப்பை கண்டுபிடிச்சு டெலீட் பண்ணுங்க. ஆமா, டெலீட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஆப் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு நேரமும் மன ஆற்றலும் திரும்ப கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்ததா தேவையில்லாத எல்லா நோட்டிபிகேஷன்களையும் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா நம்ம கிட்ட இருந்தே காப்பாத்திக்க ஒரு சிஸ்டமா உருவாக்க போறோம். ஏன்னா சில நேரங்கள்ல நாம தான் நமக்கு பெரிய எதிரி. சோம்பேறித்தனம் வரும்போது அதை சமாளிக்க ஒரு திட்டம் வேணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி இதுதான். ஒரு வேலையை செய்யாம விட்டா அதுக்கு ஒரு விளைவு இருக்குன்னு உங்க மூளைக்கு நீங்க கத்து கொடுக்குறீங்க. சீக்கிரமே அந்த விளைவை தவிர்க்கிறதுக்காக உங்க மூளை வேலையை செய்ய ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுக்கான இப்படி நடந்தால் அப்படி செய்வேன் விதிய உங்க நோட் புக்ல எழுதுங்க. இப்போ நாம உருவாக்குன இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்காக ஒரு ஆட்டோ பைலட் சிஸ்டம் மாதிரி மாத்த போறோம். ஒரு தடவை இதை செட் பண்ணிட்டா போதும், அது உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல, செஞ்சா மட்டும் போதும். உங்க நோட் புக்ல இந்த அட்டவணைய வரைங்க. அடுத்த 7 நாளைக்கு நீங்க எப்போ எழுந்திருக்க போறீங்க, உங்க 25 நிமிஷம் வேலை நேரம் எப்போன்னு இப்பவே முடிவு பண்ணி எழுதுங்க. இது எதுக்குன்னா முடிவெடுக்கிற சோர்வை நீக்கிறதுக்கு தான். எப்போ என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், நேரா வேலையில இறங்கிடலாம். ஒரு நிமிஷம் நிறுத்தி நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பாருங்க. வாழ்த்துக்கள். இது வெறும் பேப்பர்ல இருக்கிற வார்த்தைகள் கிடையாது, இது உங்களுக்கான ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டம். உங்க டிசிப்ளின்கான ஒரு உறுதியான வரைபடம் இப்போ உங்க கையில இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அந்த நாள் வரவே வராது.
உங்க நோட்புக்கோட தலைப்புல பெரிய எழுத்துல எழுதுங்க. நாள் 1. உங்க சிஸ்டம் ரெடி. உங்க முதல் படி உங்க முன்னாடி இருக்கு. இப்பவே தொடங்குங்க.